எவ்வளவு முத்தழகு ஏவ்ல கண்ணுக்குட்டிக்கு வைக்கோல் வைக்க வரேன்னு தானே வந்து நின்னா உன் பாட்டுக்கு என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே நிக்கிற அங்க பாரு அது பசில அல்லாடிட்டு கிடக்குது வைக்கோல போடுப்புல எவ்வளவு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அப்படியே உத்தரத்தையே பாத்துக்கிட்டே இருக்கியே அது குடும்பத்துக்கு ஆவாது ஒன்னதானே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது பதில சொல்லி தொலைக்கிறியா ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அதான் உன் மூஞ்ச பார்த்தாலும் தெரியுத உன் மண்டைக்குள்ள நீ ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு உழப்பிக்கிட்டு கிடக்குற தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு கேக்குற என்னன்னு சொன்னாதானே அதுக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்ல முடியும் அது தெரிஞ்சா மட்டும் நீ என்ன செய்ய போற உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீ முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு அது என்னால முடியுமா முடியாதான்னு நான் சொல்லிக்கிறேன் லூசு பயவுலா இதுக்கு தான் பயந்துட்டே கிடந்தியாங்க நானும் என்னமோ ஏத நினைச்சு பயந்து விட்டேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல ஆமா நீ எப்பவும் பயந்துகிட்டே இருந்தா அப்படித்தான் சொல்ல முடியும் அதான் அன்னைக்கு நம்ம கருப்பசாமி முன்னாடி பூ போட்டு பார்த்தோம்ல என் அண்ணன் வீட்டுக்கு நீ மருமவளா போவியா மாட்டியான்னு அதான் நீ போவன்னு கருப்பசாமியே உத்தரவு கொடுத்துருச்சு அப்புறம் ஏன் நீ மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்குற நீ எப்ப கேட்டாலும் இதுதான் சொல்ற ஆனா நடக்கிற விஷயத்த பாக்கும்போது என்னால பயப்படாம இருக்க முடியலமா அன்னைக்கு நானும் பொங்க வச்சேன் அந்த மீனாட்சியும் பொங்க வச்சா அவளோட பானை தானே முதல்ல பொங்குச்சு நேத்து நான் வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சு ஆனா அவ ஏத்தன விளக்கு மட்டும் அணையவே இல்லை இதெல்லாம் பாக்கும்போது ஏதோ அபசகுணமா நடக்கிற மாதிரியே தெரியுது ஆடி போடி கிறுக்கி மோளே இந்த பாரு நம்ம கருப்பனே உத்தரவு கொடுத்துட்டாரு அதுபடி கண்டிப்பா நடந்தே தீரும் நீ மனசை போட்டு குழப்பிக்கிடாத நம்ம சரவனே எந்த பொண்ணு பின்னாடி போமாண்டான் அவே உன் மேல உசிரியே வச்சிருக்காண்டி ஆமா உன் மேல உசிரியே வச்சிருக்கான் இந்த சரவனே வாயா மருமோனே என் மொவ கண்ணை கசக்க ஆரம்பிச்சுட்டானா நீ கரெக்டா வந்துடுறிய ஏன்னா அங்க அழுதா இங்க வலிக்கும் சரி நீ பேசி சமாதானப்படுத்திட்டு நான் உனக்கு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு என்ன பிராது என் முத்தல கூட இந்த கண்ணீருக்கு காரணம் யாரு யார் 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 யாரு நீதான் நானா என்ன முத்தலுக்கு சொல்ற என்ன சொல்ற பேசாம போயிடு என்ன அழ வைக்காத இன்னும் நான் உன் கண்ணீரை துடைக்க வந்தவன் முத்தலகு எனக்கு பயமா இருக்கு மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்கு நேத்து நான் வச்ச விளக்கு அணைஞ்சதுனால எனக்கு நிம்மதியே இல்ல நான் என்ன நினைச்சு விளக்கு வச்சனோ அது நடக்காதுன்னு நீயே உன் வாயால சொல்லிட்டு போன அதை என்னால தாங்கவே முடியல மாமா இல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல ஐய அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க விளக்கணைஞ்சதெல்லாம் ஒரு விஷயமாப்ல நம்ம ஊர்ல அடிக்கிற காத்துக்கு ஒலிம்பிக் ஜோதி கூட அணைஞ்சுதான் எரியும் காத்துன்னு ஒண்ணு அடிச்சதுன்னா விளக்குன்னு ஒண்ணு அணையதானே செய்யும் அப்போ மீனாட்சி எத்தனை விளக்கு ஒண்ணு கூட அணையல அது ஏன் பாயிண்ட பிடிக்கிறாளு அது அவ காத்தடிக்காத இடமா பார்த்து மறைவா ஏத்திருப்பா லண்டன்ல படிச்சிருக்கல அந்த விவரம்லாம் இருந்திருக்கும் அதனால அது விளக்கெல்லாம் அணையாம இருந்திருக்கும் நம்புறான்னு நினைக்கிறேன்